بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, முழு குர்ஆன் தஃப்சீர் வகுப்பினுடைய தொடர்ச்சியில் 37வது பக்கத்தை நாம் நிறைவு செய்தோம். அதைத் தொடர்ந்து அதற்கான இலக்கணம் இப்போது 37A. இதில் தலாக் விடப்பட்ட பெண்கள் அவர்கள் பாலூட்டும்படி வேண்டிக் கொள்ளப்பட்டால் அவர்கள் பாலூட்ட வேண்டும். வல் வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன் என்ற அந்த பக்கத்தை பார்த்தோம். வல் வாலிதாத் என்ற வார்த்தை வாலிதா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. வாலிதா என்றால் தாய், அதனுடைய பன்மை வாலிதாத் தாய்மார்கள். வாலிதுன் தந்தை, வாலிதூன் என்று சொல்லப்பட்டால் தந்தைமார்கள். வாலிதைன் என்று இருமையாக சொல்லப்பட்டால் தாய் தந்தைன் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். வாலிதாத் என்று சொன்னால் பெண்பால், தாய்மார்கள், தாய்கள். ஓகேயா? குறிப்பாக தலாக் விடப்பட்ட பெண்கள் விஷயத்துலையும் சொல்லப்பட்டுட்டு வருது. இது முபத்ததா. யுர்திஅன என்ற ஃபேல் இருக்கே, அர்தா யுர்திஉலேருந்து வந்தது அஸ்லாம பேட்டர்னில். அதில் யுர்திஉன பெண்பாலில் துர்திஉ, அதில் பன்மை யுர்திஅனன்னு வரும் பெண்பாலில். ஓகே, யுர்திஅன அதான் ஹபர், ஜும்லா ஃபேலியாக தான் ஹபர். யுர்திஅன அவர்கள் பாலுட்டட்டும். அந்த நூன் நிஸ்வா இருக்குல்ல, அதான் ஃபாயில் அவர்கள் அப்படின்ற ஹுன்ன அப்படிங்கிறது அதில் இருக்குது. அப்போ ஜும்லா ஃபேலியா ஹபராக இருக்குது. யுர்திஅலிங்கிற ஃபேலுக்கு ஃபாயில் நூன் தான். அவுலாதஹுன் அதனுடைய மஃபூல். அவுலாத் முதாஃப், ஹுன்ன முதாஃபில், அது ரெண்டும் சேர்ந்து யுர்தினுடைய மஃபூலாக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து வல் வாலிதாத் அப்படிங்கிற முப்ததாக்கு ஹபராக இருக்குது. வலதனுடைய பன்மை அவுலாத். ஓகே, முதாஃப் முதாஃப்லே. ஹவுலைன் என்பது வர்ஃப் ஜமான் என்று சொல்லப்படும், காலத்தை குறிக்கக்கூடியது. ஹவுலைன் 2 ஆண்டுகள். அது தஸ்னியா. ஹவுல் ஒரு ஆண்டுன்னு அர்த்தம். அஹ்வால் பல ஆண்டுகள், பல சுற்றுகள். ஹவுலைன் 2 சுற்றுகள், அப்போ 2 ஆண்டுகள். ஹவுலைன் அப்படிங்கிற இந்த வர்ஃப் ஜமானுடைய சிஃபா தான் காமிலைனி. காமில் இது ஃபெயிலேருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. காமில்ங்கிற வார்த்தை நம்மளுக்கு தெரியும். காமில் முழுமையான. காமிலைன் 2 முழுமையான ஆண்டுகள். லிமன், இந்த லிமன் என்பது லி ஹுர்ஃபுல் ஜர், மன் என்பது ஷர்த்தியா. லிமன் அராத. அராத ஃபேல் மாதி. அராத யுரீது தெரியும்ல. அராத யுரீது, அரிது, முரீதுன், முராது, இராதத்துன். அராத நாடினான். அப்போ அராதக்குள்ள ஹுவ அப்படிங்கிற ஃபாயில் மறைஞ்சிருக்கு. லிமன் அராத யார் நாடுவாரோ. ஐயுத்திம்ம இந்த அன் மஸ்தரியா, இது அல் மஸ்தருல் முஅவ்வல். இந்த மஸ்தருல் முஅவ்வல் தான் அராதவுடைய மஃபூலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அத்தம்ம யுத்திம்மு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்குது. அத்தம்ம யுத்திம்மு பரிபூர்ணப்படுத்தினான், கம்ப்ளீட். அத்மிம் முத்திமுன் முத்தமுன் இத்மாமுன் பரிபூர்ணப்படுத்துதல் அஸ்லாம பேட்டர்னில். அப்போது இந்த அன் மஸ்தரியாவோட வரக்கூடிய இந்த யுத்திம்ம அப்படிங்கிற இந்த மஸ்தர் முஅவ்வல் தான் அராதவுடைய மஃபூலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அத்தம்ம யுத்திம்முங்கிறதுக்கு ஒரு மஃபூல் வரணும்ல, ஃபாயில் மஃபூல். யுத்திம்ம அப்படிங்கிறது அன் மஸ்தரியாவுக்கு பிறகு நாசிபாக்கு பிறகு மன்சூபாக இருக்குது. அது ஒன்று. அல் ஃபேல் முதாரி, அதுக்குள்ளே ஹுவங்கிற ஃபாயில் மறைஞ்சிருக்கு. அர்தா என்பது அதனுடைய மஃபூல். பாலூட்டுவதை, சக்லிங், பாலூட்டுவதை யார் பரிபூர்ணப்படுத்த விரும்புவாரோ அப்படிங்கிறது அராதக்கு. ஐயுத்திம்ங்கிறது மஃபூலாக இருக்குது. ஐயுத்திம்ம அப்படிங்கிற அந்த யுத்திம்மக்கு அராதா என்பது மஃபூலாக இருக்குது. வஅலல் மௌலூதி, அதாவது இது ஜார் மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் ஒரு ஜும்லா ஸ்டார்ட் ஆகும் போதே அது என்ன ஸ்டைலாக இருக்கும் அப்படின்னா, முப்ததா ஹபர், ஹபர் முப்ததா பிற்படுத்தப்பட்டு, ஹபர் முற்படுத்தப்பட்டு, அது போக்கப்பட்டு அப்படிலாம் இருந்தால் தான் இப்படி ஒரு ஜார் மஜ்ரூரில் ஜும்லா ஸ்டார்ட் ஆகும். இப்போ வஅலல் மௌலூதி என்பது ஜார் மஜ்ரூர். ஓகே, ஃபாதர் தந்தையின் மீது கடமையாகும். லஹுங்கிறது அதோட முத்தாலிக் உள்ளது, யாருடைய குழந்தையோ அந்த தந்தை அப்படின்னு அர்த்தம். ரிஸ்கு ஹுன்னா தான் முப்ததா, முஅஹர் பின்தங்கிருச்சு, பின்னடையிடுச்சு. அப்போது ரிஸ்கு ஹுன்னா அவர்களுக்கு ரிஸ்க் அளிப்பது முப்ததா, கடமையாகும். ஓகேயா? அது ஹபர், போக்கப்பட்டுருச்சு, கடமையாகும், அது போக்கப்பட்டுருச்சு. யார் மீது? தந்தையின் மீது. யாருக்கு குழந்தை பிறந்ததோ அந்த தந்தையின் மீது. புரியுதா? முப்ததா முஅஹர். ஓ கிஸ்வத்து ஹுன்னா மஅதூஃபுன் அலா முப்ததா. ரிஸ்கு ஹுன்னா ஓ கிஸ்வத்துன், இது முப்ததா தான். ஓகேங்களா? முப்ததா தொடருது வாவின் ஆத்திஃப்க்கு பிறகு கிஸ்வத்துஹுன்ன. ரிஸ்குஹுன்ன முதாஃப் முதாஃப் இலைஹ், கிஸ்வத்துஹுன்ன முதாஃப் முதாஃப் இலைஹ். பில் மஅரூஃப் என்பது இதோடு இந்த ஜும்லா இஸ்மியாவோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். லா துகல்லஃபு, கல்லஃப அதாவது இஸ் பர்டன்ட், அதாவது துக்கல்லஃபுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. அப்போ கல்லஃபனா கடமையாக்கினான், சிரமப்படுத்தினான். ஒரு கடமைங்கிறது ஒரு மனுஷனுக்கு சிரமம் தான். அதனால தான் கல்லஃப் கல்லிஃப்ங்கிற வார்த்தை சொல்லப்படும். ஒரு மனிதன் மீது சுமத்தப்பட்டது, கடமையாக்கப்பட்டதுங்கிற அடிப்படையில். அப்போ கல்லஃப யுகல்லிஃபு கடமையாக்குகிறான், சிரமமாக்குகிறான்.
லா யுகல்லஃபு ஃபேல் மஜ்ஹூல் கடமையாக்கப்பட மாட்டாது, அதில் சிரமப்படுத்தப்பட மாட்டாது. ஃபேல் மஜ்ஹூல் முதாரி. நஃப்சுன் என்பது நாயிபு ஃபாயில், எந்த ஒரு ஆத்மாவும். நஃப்ஸுங்கிற வார்த்தை பொதுவாக பெண்பால்னால அதனால யுகல்லஃப் வராமல் துக்கல்லஃப் வந்திருக்கு. இல்லா அதாத்து ஹசர் உஸ் அஹா அதற்கு ஏற்றவாறே தவிர, அதன் சக்திக்கு ஏற்றே தவிர. உஸ் அ என்பது முதாஃப், ஹா என்பது முதாஃப் முதாஃபிலி. ஓகேங்களா, அதாவது ஹஸுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய அது முதாஃப் முதாஃபிலி. முடியுதா? லா துதார்ர இதுவும் ஃபேல் மஜ்ஹூல் தான். தார்ர யுதார்ரு. ஓகேங்களா, ஹாசபி ஹாசபி பேட்டர்ன் தான். தார்ர யுதார்ரு அதாவது மேட் டு சஃபர், சிரமப்படுத்தினான், சஃபர் செய்தான், அதாவது சஃபர் ஆக்கினான், சிரமமாக்கினான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தார்ர யுதார்ருன்னு வரணும்ல. இங்கே வந்து துதார்ரு, வாலிதாங்கிறது பெண்பால். நாய் ஃபைல முதல்ல பார்த்துக்கங்க. வாலிதத்தின் பெண்பால் தானே, தாய். அப்போது துதார்ர சிரமப்படுத்தப்பட மாட்டாள். ஃபேல் மஜ்ஹூல் தான், அதை மாற்றுக்கிறது இல்லை. அப்போ லா துதார்ர சிரமப்படுத்தப்பட மாட்டாள் யார்? தாய். பி வலதிஹா தனது குழந்தையை கொண்டு. ஓகே, ஜார் மஜ்ரூர். இந்த ஜும்லா ஃபேலியாவோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். தன் குழந்தை விஷயத்தில் தாய் சிரமப்படுத்த மாட்டாள். வலா மௌலூதுன் லஹு, மௌலூது லஹுங்கிறது, மௌலூத் என்பது இந்த துதார்ரவுடைய நாய் ஃபைல் தான். அத்துஃபா வருது, மாதுஃபா வருது, வா வந்ததுக்கப்புறம். அதாவது வலா யுதார்ர மௌலூதுன் அப்படின்னு வரணும். அந்த ஜும்லாலாம் அந்த ஃபேலை திரும்ப கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அதனால் அது போக்கப்பட்டு ஷார்ட்டாக வலா மௌலூது லஹு ஜார் மஜ்ரூர். ஓகேயா? அப்போது குழந்தை, யாருக்கு குழந்தை பிறந்ததோ அந்த தந்தையும் சிரமப்படுத்த மாட்டான். பிவலதிஹி அடுத்த ஜார் மஜ்ரூர். வாலில் வாரிசி மிஸ்லு தாலிக், இதுவும் அதே ஸ்டைல் தான். மிஸ்லு தாலிக் என்பது முபத்ததா, அது மோஹர். இது போன்று, இது மாதிரி அப்படிங்கிறது மிஸ்லு என்பது, மிஸ்லு தாலிக் என்பது முபத்ததா, அது பிந்திரிச்சு இது மாதிரி கடமை இருக்கிறது, அந்த கடமை இருக்கிறதுங்கிறது ஹபர், அது முந்திரிச்சு, அது போக்கப்பட்டுச்சு. அப்போ ஹபர் முகத்தம், அது வந்து மஹதூஃப். அலில் வாரிஸ் என்பது இந்த ஜும்லா இஸ்மியாவோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். ஓகேங்களா? இப்போ மிஸ்லு தாலிக்கு தான் முபத்ததா, நல்லா எழுதி வச்சுக்கிறீங்க. ஹபர் போக்கப்பட்டுருச்சு, அது முந்தப்பட்ட ஹபர், அது போக்கப்பட்டுருச்சு, அதோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர் தான் அலில் வாரிஸ். 37A முடிஞ்சு. அடுத்து 37B. இதில் வந்து பரஸ்பரத்தோடு ரெண்டு பேரும் பால் ஊட்டணும்னு சொல்லப்பட்டுச்சு. 1 மினிட். ஃபஇன் அராத, இன் என்பது ஷர்த்தியா. 37B. ஃபஇன் அராத, இன் ஷர்த்தியா. அராத ஃபஅலு ஷர்த். அராத ஒருமை, அராதா இருமை, இருவரும் நாடினால். அராத யுரீது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்க அஸ்லாம பேட்டர்ன். அப்போது அந்த அலிஃப் தான் அதனுடைய ஃபாயில். ஹுமா என்று அது உள்ளுக்குள்ளே நம்ம புரிஞ்சுக்குவோம். ஃபேல் ஃபாயில் வந்துருச்சா, ஃபிசாலன் மஃஊல். ஓகே, அப்போது நிறுத்துவதை, பாலூட்டுதலை நிறுத்திக் கொள்வதை அவர்கள் இருவரும் நாடினால், விரும்பினால். இப்போ மஃஊல். ஐன் தராதின் ஜார் மஜ்ரூர். இந்த ஜார் மஜ்ரூர் வந்து ஃபிசாலனுடைய சிஃபாவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. விருப்பத்தோடு, பொருத்தத்தோடு. எப்படிப்பட்ட நிறுத்துதல் அது? பொருத்தத்தோடு உள்ள, பொருந்தியதுடன் உள்ள. அப்போ ஐன் தராதின் எனக்குடைய ஜார் மஜ்ரூர் இருக்கே, இது வந்து ஃபிசாலனுடைய சிஃபான்னு சொல்லுவாங்க. அது ஜார் மஜ்ரூர் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சில நேரத்தில் வரும். தராதா ஒருவருக்கு ஒருவர் பொருந்தி கொண்டான், மியூச்சுவல் கன்சிஸ்ட். தராதா எதராதா, தராத அம்ரு, முத்தராதீன் டேஷ் தராதீன். அதான் தராதிங்கிற மஸ்தராக வருது, அதான் அன் தராதீன். கிளியராக அந்த மஸ்தரை கொடுத்துருக்காங்க. ததாரச பேட்டர்ன். ஓகே, மின்ஹுமா ஜார் மஜ்ரூர், அவ்விருவருக்கு மத்தியில். தஷாவுரின், தஷாவுரின் அப்படின்னு சொன்னால் அன் தராதீன் ஐன் தஷாவுரின்ங்கிற மாதிரி. ஓகேங்களா? அப்போ ஃபிசாலனுடைய அடுத்த சிஃபா தஷாவுரின், அவர்களுக்கு மத்தியில் மஷூரா செய்து. தஷாவர மஷூரா செய்தான். தஷாவரு தஷாவர், தஷாவர் ஃபில் அம்ர், காரியங்களில் மஷூரா செய் அப்படின்னு நல்லா குரான்ல சொல்கிறான். தஷாவிருன் டேஷ் தஷாவருன் மஷூரா செய்வது. இப்போ ரெண்டு மஸ்தர் மஷாலா இங்கே வந்திருக்கு. தஷாவுரின் அப்போ என்ன சொல்கிறது, ஆலோசனை செய்து. ஓகே, அப்போ ஏன் மஜ்ரூர் இருக்குது, ஐனுங்கிற ஜாருக்கு பிறகு வரக்கூடிய மாத்தூஃப். ஓகே, ஃபலா ஜுனாஹ. அப்போ இன் ஷர்த்தியானுடைய ஜவாப் இங்கே இருக்குது, ஃபலா ஜுனாஹ. அதனால தான் ஃப எனக்கூடியதோடு வந்திருக்குது. லா நஃபீலில் ஜின்ஸ், ஜுனாஹ் அதனுடைய இஸ்ம், அதனுடைய ஹபர் ஆஸ் யூஷுவல் போக்கப்பட்டுருச்சு. அதனோடு தொடர்புடையது அலைஹிமா, இருவரின் மீது எந்த குற்றமும் இல்லை. இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டேன்.
இன் அரத்தும் இன் ஷர்தியா அரத்தும் அதே மாதிரி ஃபைலு ஷர்த் அரத்தும்ல வந்து அந்த தாமீம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்சும் அதனுடைய ஃபாயில் ஓகேங்களா. மஃபூல் என்ன அன் தஸ்தர்திஉ எனக்கூடிய இந்த ஜும்லா மஸ்தர் அவ்வல் ஓகேங்களா. அன் மஸ்தரியா தஸ்தர்திஉ முதாரி அன் எனக்கூடிய நாசிபனால நூன் போகப்பட்டிருக்கு. இந்த தஸ்தர்திஉ எனக்கூடிய இந்த மஸ்தர் அவ்வல் தான் அரத்துமுடைய மஃபூல் ஓகேங்களா. நீங்கள் பாலூட்ட நாடினால் அப்புறம் தஸ்தர்திஉக்கு ஒரு மஃபூல் வருமே அதுக்குள்ளே அந்த வாவ் ஃபாயில் அன்சுங்கிறது மறைஞ்சிருக்கு. வாவ் ஃபாயில் அவுலாதுக்கும் அதனுடைய மஃபூல் மேலே சொன்ன மாதிரி சரியா. அவுலாதுக்கும் அதனுடைய மஃபூல் ஃபலா ஜுனாஹ அலைக்கும் சேம் லைக் தட். and the in ஷர்தியா ஜவாபு ஷர்த் லா ஜுனாஹ லா நஃபீலில் ஜின்ஸ் லா ஜுனாஹ என்பது அதனுடைய இஸ்ம் அலைக்கும் அதோடு அதாவது ஹபர் போகப்பட்டது அலைக்கும் அதோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர் ஓகேங்களா. இதா சல்லம்தும் இதாங்கிற அர்த்த சென்டென்ஸ். இதா என்பதும் வர்ஃப் ஜமான் அதாவது வர்ஃபு முஸ்தக்பில்ல மீனிங் தரக்கூடியது. அதாவது அடுத்து வரக்கூடிய ஃபேலுக்கு முஸ்தக்பிலுடைய மீனிங் தரும். இதா சல்லம்தும் ஒப்படைத்தால் கொடுத்து விட்டால். அப்போ இதா வர்ஃப் சல்லம்தும் ஃபேல் மாதி சல்லமுடைய சல்லம்தும் ஓகேங்களா. சல்லம் ஒப்படைத்தான் இந்த இடத்துல வந்து கொடுத்தான் காசு ஒப்படைச்சான் பே பண்ணுறான் ஓகேங்களா. அப்போ சல்லம் யுசல்லிமு அல்லம பேட்டன் சல்லம்தும் அதுக்குள்ளே அன்சும் இருக்குது. தூ இம் தூ தான் அதனுடைய ஃபைலில் சொல்லுவாங்க முறையாக சொல்லும் போது. சல்லம்தும் ஃபைலா மா ஆத்தேத்தும் அதனுடைய மஃபூல் மா ஆத்தேத்தும் என்ன நீங்கள் கொடுத்தீங்களோ அப்படிங்கிறது. மா என்ன அது வந்து ஜென்ரலாக நமக்கு தெரியும் என்னது மௌசூலா. ஆத்தேத்தும் அதனுடைய சிலா ஓகேங்களா. ஆத்தா வழங்கினான் யுத்தி வழங்குகிறான் அதுலேருந்து அஸ்லம பேட்டர்னில் தெரியும் நம்மளுக்கு. ஆத்தைத்த ஆத்தைத்தும் நீங்கள் கொடுத்தீர்கள் ஓகேயா. அப்போது இதா வர்ஃபு சல்லம்தும் அதனுடைய ஃபேலு அதனுடைய ஃபாயில் உள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய அன்சும் அது தூளை நம்ம தூமில் பார்க்கணும் வெளிப்படையாக. மா ஆத்தைத்தும் அதனுடைய மஃபூல் சல்லம்துடைய மஃபூல் மா ஆத்தைத்தும் இருந்த ஜும்லா மஸ்தரியா மா மௌசூலா மௌசூலா தான் சொல்லுவோம் ஓகே. மா மௌசூலா இது வந்து சில ஆத்தைத்தும் அது அந்த ஆத்தைத்தும்க்கு ஃபைல் கேட்டிங்கன்னா ஆத்தைத்தும் அந்த தும் தான் மஃபூல் அன்சும் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு என்ன கொடுத்தீங்களோ. பில் மாரூஃப் அழகிய விதத்தில் ஓகே. இது திரும்ப இது முடிஞ்சிருச்சா. இந்த இதாக்கு வந்து ஜவாபு ஷர்த் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதா ஃபேலு ஷர்த் வந்ததில்ல ஃபேலு ஷர்த்தில் ஃபாயில் அந்த ஃபேலு மஃபூல் அமைச்சில் ஜவாபு ஷர்த் மஹதூஃப்னு சொல்லுவாங்க என்ன நீங்கள் கொடுத்தீங்களோ அழகிய விதத்தில். சரி வத்தகுல்லா இத்தகா இத்தக்கு எத்தனை தடவை வந்துருச்சு இஃப்தலஃப பேட்டர்னில் அதனுடைய அம்ரு வத்தகி வத்தகு ஃபேல் அம்ரு ஃபாயில் என்பது அந்த வாவ் தான் அது வந்து அன்தும் அப்படிங்கிறதாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் மஃபூல் வஅலமு மஅதூஃப் வத்தகுல்லாஹ வஅலமு மேலும் அறிந்து கொள்ளுங்கள் இது ஒரு கட்டளை. அதனுடைய ஃபாயில் வாவ் தான் அன்தும்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்குவோம். அன்ன ஹர்ஃப் நாசிக் நசவ செய்யக்கூடியது அல்லாஹ் அதனுடைய இஸ்ம் ஓகேங்களா. அன்னவுடைய இஸ்மு வந்து அல்லாஹ பசீருன் என்பது அதனுடைய ஹபர். இஸ்மு வந்து மன்சூபாக இருக்குது ஹபரு மர்ஃபுவாக இருக்குது பசீருன். பிமா தாய்மலூன் என்பது அதோடு தொடர்புடைய ஜும்லா பி ஜார் மா தாய்மலூன் அந்த ஜும்லா மஜ்ரூராக இருக்குது. மா என்பது இஸ்திஃபஹம் மா என்பது மௌசூலா மா என்ன தாய்மலூன் நீங்கள் செய்கிறீர்கள் இது வந்து சிலா சரிங்களா. மா மௌசூலா தாய்மலூன் அதற்கான சிலா தாய்மலூன் அப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது குறித்து அல்லாஹ் நன்கு பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இதில் இன்னொரு மேட்ரு வாயிலமுக்கு மஃபூல் வரணுமே இந்த ஜும்லா எல்லாம் சேர்ந்து அதுக்கான மஃபூல்னு சொல்லிடுவாங்க. வாயிலமுடைய ஃபாயில் என்ன வாவ் அதோட மஃபூல் இந்த ஜும்லா எல்லாம் சேர்ந்தது. சரி அதை முடிச்சா இப்போ தனியாக பிரித்து பேசுங்க. அன்ன ஹர்ஃப் நாசிப் அது அல்லாஹ் என்பது அதனுடைய இஸ்ம் பசீர் என்பது அதனுடைய ஹபர் அதோட தொடர்புடைய ஜும்லா பிமா தஅமலூன். பிமா தஅமலூனை பிரித்து சொல்லும் போது பி ஹர்ஃபுல் ஜர் மா தஅமலூன் மஜ்ரூர் மா மௌசூலா தஅமலூன் சிலா கிளியரா. இப்போ 37B நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து 37D 37C 37Cயில் வந்து யாருடைய கணவன் இறந்துட்டாங்களோ அவங்க 4 மாதம் 10 நாள் இதாக இருக்கணும். வல்லதீன துவஃபோன் அகெயின் வல்லதீன என்பது முபத்ததா வல்லதீன முபத்ததா யுதவஃபௌன தவஃபா யதவஃபா அப்படின்னா மௌத்தானா அப்படின்னு அர்த்தம். தவஃபா யதவஃபா இது வந்து ஃபேல் மஜ்ஹூல் யுதவஃபௌன மௌத்தாக்கப்பட்டு விட்டார்களோ அதான் மௌத்தாயிட்டாங்களோ மௌத்தாக்கப்பட்டு விட்டார்களோ அப்படின்னா அது ஃபேலில் வந்து அரபு மொழியில் சொல்லப்படும். யுதவஃபௌன ஃபேல் மஜ்ஹூல் தவஃபாங்கிறது ததப்பர பேட்டர்ன் 25 தடவை மாஷாஅல்லாஹ் குர்ஆனில் வருது. தவஃபா யதவஃபா தவஃப முதவஃபின் முதவஃபன் தவஃபின்
ஓகேங்களா? இப்போ இந்த முத்தவஃபின் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக குரானில் வருது. முத்தவஃபின் முத்தவஃபனுக்குலாம் பெரிய வித்தியாசம் இல்லை அர்த்தத்தில். அப்போ முத்தவஃபா மூத்தானவர். சரி, அப்போ முபத்ததா யுத்தவஃபனுங்கிறது ஹபர் ஜும்லா ஃபேலியாக இருக்குது. அது ஃபேல் மஜ்ஹூலாக இருக்குது. யுத்தவஃபவுன அதனுடைய ஃபாயில் அந்த வாவ் தான். ஹும் அப்படிங்கிறது எவர்கள் அவர்கள் அப்படிங்கிற ஹும் அப்படிங்கிறது. மீன்கும் அதனோடு தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். வயதரூன என்பது அதனுடைய மாத்தூஃப். வல்லதின் யதவஃபூன வயதரூன அதனுடைய மாத்தூஃப். வதர விட்டான், வதிரன் போட்டிருக்காங்க, வதர தான் அது. வதர யதரு. ஓகேங்களா? வதர யதரு தர். வாசிருன் மௌதுருன் வதருன் விடுதல். ஓகேங்களா? இது வாய்த பேட்டர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? வாய்த பேட்டர்ன் வராது. வதர யதரு வதா யதாவு மாதிரி. ஓகேங்களா? ஸோ வதிரங்கிறதும் கண்டுக்காதீங்க, வாய்தவும் கண்டுக்காதீங்க. பொதுவாக இல்லை, சில மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யுது. வதர யதரு வாய்த. சரி, ஓகே. அப்போ எதரூன் எதரூன விடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அதனுடைய ஃபாயில் வாவ் தான், அந்த வாவ் தான் ஹும் அப்படிங்கிறது. அஸ்வாஜன் அதனுடைய மஃபூல். ஓகேங்களா? மனைவிகளை யார் விட்டார்களோ அப்போ அதனுடைய மஃபூல். மனைவிகளை விட்டு யார் மூத்தானார்களோ. எத்தரப்பஸ்ன்னு அப்படின்னு ஃபெயில் முதாரி எப்படி பட்டுன்னு வரும்? எத்தரப்பஸ்ன்னு ஒரு ஃபெயில் முதாரி எப்படி இதை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா, அஸ்வாஜுஹும் அந்த மனைவிகள் எத்தரப்பஸ்ன்னு காத்திருப்பார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம்னு சொல்கிறாங்க. அப்போ அஸ்வாஜுஹும் அப்படிங்கிற அந்த முப்ததா போக்கப்பட்டிருக்கு. முப்ததா முஅக்கர் மஹதூஃப். எத்தரப்பஸ்ன خبر جملة فعلية برك. يتربصن تربصن يتربص تتربص பெண்பால் تتربصن يتربصن third person plural. ஓகேங்களா? அவர்கள் காத்திருப்பார்கள். ஓகேங்களா? அப்போ ஃபாயில் யார்? அந்த நேதான், ஹுன்ன அப்படிங்கிற அந்த நேதான். பி ஆஃபஸின்னா அதனோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். அர்பஅத ظرف زمان. ஓகேங்களா? அர்பஅத அஷ்ஹூரின் அது முதாஃபா இருக்குது. பொதுவாக ظرفனாலே முதாஃப் தானே. இது அஷ்ஹூரின் முதாஃபிலையாக இருக்குது. வஷ்ரன் என்பது மஅத்தூஃபன் அலா அர்பாங்கிறதுனுடைய தொடர்புடையது. அஷ்ர லயாலின் அஷ்ர ஐயாமின் அப்படிங்கிற மாதிரி 10 நாட்களும் கூட. ஓகேங்களா? அப்போ இதுவும் ظرف زمان. ஓகே. ஃபஇதா பலகுன இதா என்பது ظرف. பலகுன ஃபேல் மாதி அதோட தொடர்புடையது. நம்ம முதாரியுடைய முஸ்தக்பில் மீனிங்கை தரும். பலகுன பலக அடைந்தான், பலகுன அடைந்தார்கள் அவர்கள் அடைந்தால், அடையும் சமயம். ஓகேங்களா? அஜல ஹுன்ன பலகுனுடைய ஃபாயில் ந தான், ஹுன்ன. அஜல ஹுன்ன மஃபூல் அது முதாஃபிலையாக இருக்குது. இதா ஷர்த்தியாக வந்தது, அதனுடைய ஜவாப் ஃபலா ஜுனா அலைக்கும் அட்டிக்கடி இது வந்துருச்சு. லா நஃபீலில் ஜின்ஸ். ஜுனாஹா அதனுடைய இஸ்ம் மன்சூபாக இருக்குது. எப்பவுமே நஃபீலில் ஜின்ஸோடைய இஸ்ம் எப்போ மன்சூபாக இருக்கும் தெரியுமில்ல? லா இலாஹ லா ஹவுல லா ஜுனாஹா லா தைர லா ஹைர அந்த மாதிரி. ஹபர் ஆஸ் யூஷுவல் போக்கப்பட்டுருச்சு, அதனோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர் அலைக்கும். ஃபீமா ஃபீ ஹர்ஃபுல் ஜர் மா மௌசூல். ஃபீமா ஃபஅல்னா ஃபஅலிலிருந்து வந்தது. ஃபஅல்னா என்ன? ஃபீமா ஃபஅல்னா என்ன அவர்கள் செய்தார்களோ. மௌசூல் இது சிலத்துல் மௌசூல். ஃபஅல்னாங்கிற ஃபேல். ந என்பது அதனுடைய ஃபாயில். ஓகேங்களா? ஃபி அன்ஃபுஸிஹின்ன ஜார் மஜ்ரூர். அடுத்த ஜார் மஜ்ரூர் தங்களுக்குள்ளே அவர்கள் என்ன செய்து கொண்டார்களோ பில் மாரூஃப் அழகிய விதத்தில். இதுவும் ஜார் மஜ்ரூர். இதெல்லாம் அதனோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். வல்லாஹு அல்லாஹ் முப்ததா. ஹபீருன் என்பது ஹபர். முஅக்கர் நல்லா தள்ளி போயிடுச்சு. பொதுவாக அது முஅக்கரில் தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வல்லாஹு முப்ததா ஹபீருன் ஹபர். பிமா தாமலூன் அதோடு தொடர்புடையது. இந்த ஜும்லா இஸ்மியாவோட தொடர்புடையது. பிமா தாமலூன் இதை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். பி ஹர்ஃபுல் ஜர் மா மௌசூல். மா தாமலூன் மஜ்ரூருடைய இடத்துல இருக்குது. மா மௌசூல். தாமலூன் சிலத்துல் மௌசூல். ஓகேயா? இதை பற்றி ரொம்ப சொல்கிறது ஒன்றும் இல்லை. அப்போ வல்லாஹு முப்ததா இதெல்லாம் சேர்ந்து ஹபரு. ஆனால் ஹபரில் வல்லாஹ் ஹபீரும் பிமா தாமலூன் வந்தால் அது ஒரு ஈவனான ஆர்டராக இருக்கும். அல்லாஹ் சில நேரத்தில் ஸ்டைலை மாற்றுவான். ஆனால் இங்கே முப்ததாவோட முற்படுத்தலை. முப்ததா முன்னாடி தான் இருக்குது. ஹபரில் ஜார் மஜ்ரூரை அசல் ஹபருக்கு முற்படுத்தியிருக்கான். இருந்துட்டு போட்டோம். 37D அடுத்தது. 37Dயில் என்ன படிச்சிங்க? அதாவது இந்த பாயிண்ட் பேர் என்ன? ஓகே, அந்த விதவிகளாக இருக்கக்கூடியவங்களை இதுதான் காலத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எப்படி ப்ரொப்போசல் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றியான அந்த ஒழுக்கம் இது நம்ம பார்த்தோம். சரி, ஓகே. திருமணத்திற்காக அவர்களிடத்தில்
பேசுவதில் குற்றமில்லை. இந்த வலா ஜுனாஹங்கிறது மேலேருந்து தொடருதுப்பா, சரியா? ஃபைதா பலக நஜல உன்னவர்கள் அவங்களுடைய காலத்தவணை அடைஞ்சு இதாக முடிக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கான ஏற்பாடு செஞ்சுக்கிறதுல தப்பில்லைங்கிற மாதிரி ஃபலா ஜுனாஹ அலைக்கும் உங்கள் மீதும் தவறல்ல. ஓகேங்களா? லா நஃபீலில் ஜின்ஸ் ஜுனாஹ அதனுடைய இஸ்ம், அதனுடைய ஹபர் போக்கப்பட்டிருக்கு. அலைக்கும் ஜார் மஜ்ரூர் ஃபி மா அறுவத்தும் மேலே சொன்ன அதே தான். ஃபி ஹர்ஃபுல் ஜர் மா அறுவத்தும் மா மௌசூலா அறுவத்தும் சிலா அறாதலேருந்து வந்தது. அறதனா யூ ஹிண்ட் அப்படின்னு அர்த்தம், அதாவது ஒரு ஹிண்ட் கொடுக்கறது. ஓகேயா? அறுவத்தும் ஹிண்ட் கொடுக்கறது, தெரியப்படுத்துறது. அறதா யூ அரிது அரிது முஅரிதுன் முஅரிதுன் தாரியதுன். 1 minute. அறத்தும் அறத்தும்னுடைய ஃபைல் என்ன? அந்த தும் அன்தும் என்பதாக அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சிலத்துல் மௌசூல் மா மௌசூலா அறத்தும் சிலத்துல் மௌசூல் அல்லம பேட்டர்ன். ஓகே, பிஹி அதனோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். மின் ஹித்பத்தின் நிசாவும் ஜார் ஹித்பா மஜ்ரூர் வஹு முதாஃப். அது முதாஃபா இருக்குது. நிசா என்பது முதாஃப் இலேஹியாக இருக்குது. இதெல்லாம் அந்த ஜும்லாவோட தொடர்புடையது. அவங்கள்ட்ட நீங்கள் தெரியப்படுத்துறதுல, பெண் பேசுகிறது தெரியப்படுத்துறதுல குற்றமில்லை நம்ம படித்தது. அவ் அக்னன்தும் அப்படிங்கிறது என்னென்னா ம அறத்தும் அவ் அக்னன்தும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? வெளிப்படுத்தி சொல்கிறது அவ் அக்னன்தும், அல்லது மறைச்சு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் மறைச்சி வச்சுக்கிறது. இது எதில் இருந்ததுன்னா அக்கன்ன அஸ்லம அக்கன்ன யுக்கின்னு அக்னின் முக்கின்னு முக்கனும் இக்னானும். அப்போ அக்கன்னிலேருந்து அக்னன்தும், அச்சம்லேருந்து எப்படி அத்மம்தும் அப்படின்னு வரும்போது அந்த மாதிரி அக்னன்தும் அவ் அக்னன்தும். அக்னன்தும்னுடைய ஃபைலை சொல்கிறதா இருந்தால் அதனுடைய ஃபாயில் து. ஓகேங்களா? அதாவது அன்தும் அப்படிங்கிறது அதனுடைய புரிதல். ஃபி அன்ஃபுசிக்கும் ஜார் மஜ்ரூர் முதாஃப் முதாஃப் இலைஹா இருக்குது. ஓகேங்களா? அலிம ஃபேல் மாதி அலிம யாலமு 518 தடவை வந்திருக்கு. நிறைய பேர் பார்த்துட்டோம். அதனுடைய ஃபைல் அல்லாஹூ. அதனுடைய மஃபூல் அன்னக்கும் சதஸ்குரூனுங்கிற ஜும்லா தான் அலிமாவுடைய மஃபூல்னு சொல்லுவாங்க. ஹோலா சொல்லிட்டோம், இப்போ பிரித்து சொல்கிறோம். அன்னக்கும் அன்ன இஸ்மு அஹவாத் என்ன ஹர்ஃப் நாசிக், அது நசப் செய்யக்கூடியது. கும் அதனுடைய இஸ்ம். சதஸ்குரூனஹுன்ன அதனுடைய ஹபர். சதஸ்குரூனஹுன்ன அதனுடைய ஹபர் என்பது அன்னவுடைய ஹபர் என்பது ஜும்லா ஃபேலியாவாக இருக்கிறது. அதை பிரித்து சொல்லுவோமா? அது 3 வார்த்தையாக இருக்கு. ஹர்ஃபுல் இஸ்திக்பால் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில். ஹர்ஃபுல் இஸ்திக்பால் முஸ்தக்பிலுடைய மீனிங் தரக்கூடியது. தஸ்குரூன தக்கர எஸ்குர்லேருந்து தஸ்குரூன. அப்போ தஸ்குரூன அப்படிங்கிறதுல அந்த வாவ் அதுதான் ஃபாயில். அன்சுங்கிறது ஃபாயில். ஹுன் அதனுடைய மஃபூல். ஓகேங்களா? வலாக்கின் என்பது என்ன? ஹர்ஃபுல் இஸ்தித்ராக். ஓகேங்களா? அது என்னுடைய அகவாத்து தான், நசவு செய்யக்கூடியது. அதுக்குடைய தனிப்பேர் என்ன? ஹர்ஃபுல் இஸ்தித்ராக். ஆனால் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தரக்கூடியது. ஆனால் வலாக்கின் லா துவாஇதுஹுன்ன வஅத யுவாஇது ஹாசப பட்டன்ல ப்ராமிஸ், அதாவது நீங்கள் வாக்களிக்காதீங்க, வாக்குறுதியாக கொடுத்துடாதீங்க, சொல்லிடாதீங்க, அதாவது உறுதியாக பேசிடாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, வெளிப்படையாக அதாவது நீங்கள் மறைமுகமாக தானே பேசலாம் அப்படிங்கிறதுல வந்தது. வஅத வாக்களித்தான், யுஆஇது. அப்போ அதனுடைய அம்பரில் நஹியில் வந்து என்ன வரும்? லா துவாஇது லா துவாஇது. ஹாசப யுஹாசிப் ஹாசிப் லா துஹாசிப் லா துஹாசிபு மாதிரி. லா துவாஇது ஃபேல் நஹி, லா நாஹியா நஹி அது வந்து மஜ்சூம் ஜசம் செய்யக்கூடியது. அதனால தான் நூன் போக்கப்பட்டிருக்கு. லா துவாஇதுல உடைய ஃபாயில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்சும் வாவ் அடையாளமாக இருக்குது. ஹுன் அதனுடைய மஃபூல். சிர்ரன் மஃபூல் சானின்னு சொல்லுவாங்க. லா துவாஇது ஹுன்ன சிர்ரன். அப்போ அதாவது இங்கே இருக்க சிர்ரன் சீக்ரெட்லி. வலாக்கின் லா துவாஇது ஹுன்ன சிர்ரன். அப்போ சீக்ரெட்டாக தான் நம்ம உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டுச்சு. அப்போ சிர்ரன்கிறது வந்து மஃபூல் சானின்னு சொல்கிறாங்க. துவாஇது ஹுன்னுடைய முதல் மஃபூல் ஹுன்ன, சிர்ரன் மஃபூல் சானி. இல்லா அதாத்துல் இஸ்திஸ்னா தவிர என்ற அர்த்தத்தை தரக்கூடியது. இந்த இஸ்திஸ்னாவோட அர்த்தம் கூட வார்த்தை கூட உங்களுக்கு தெரியலைன்னா கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கிறேங்க. அல் இஸ்திஸ்னான்னு சொல்லுவாங்க. இல்லா தவிர என்ன? அன் தகூலு அன் மஸ்தரியா தகூலு மஸ்தர் முஅவ்வல் நீங்கள் கூறினாலே தவிர. கௌலு மஅரூஃபா சிர்ரன் அன் தகூலு கௌலு மஅரூஃபா மாதிரி.
ஓகே ஓகே. அப்போ மஸ்தர் முஅவ்வல் அன் என்பது நசபு செய்யக்கூடியது, அதனால் நூன் போக்கப்பட்டிருக்கு. தக்கூலூன வராமல் தக்கூலு நீங்கள் கூறினாலே. கவுலன் கால யக்கூலுனுடைய ஃபாயில் தக்கூல் அன்றும் வரைஞ்சிருக்குது. ஓகேங்களா, அந்த வாவ் தான். கவுலன் அதனுடைய மஃபூல், அதுக்கு ஹபர் சிஃபத் மஅரூஃபா மௌசூ சிஃபா. ஓகேங்களா, அப்போ தக்கூலுடைய மஃபூல் கவுலன் அதனுடைய சிஃபத் மஅரூஃபன் அழகான வார்த்தையாகவே நீங்கள் சொன்னாலே தவிர, அல்லது ரகசியமாக நீங்கள் சொன்னாலே தவிர வெளிப்படையாக நீங்கள் அவங்களுக்கு வாக்குறுதிலாம் கொடுத்துடாதீங்க. கல்யாணம் பண்ண போகிறேன்னு அந்த பொண்ணுக்கோ குடும்பத்தார்களுக்கோ அது கூடவும் கூடாது. வலா தஅஸிமு அஸம யஅஸிமு. அஸம யஅஸிமுனா உறுதி கொள்ளுதல். யஅஸிம் தரப எதிரிப்பட்டல். வலா தஅஸிமு உறுதிப்படுத்தாதீங்க அப்படின்னா திருமணத்தை உறுதியாக பேசுகிறாதீங்க. வலா தஅஸிமு உக்தத்த நிக்காஹ் கல்யாணத்தினுடைய ஒப்பந்தத்தை. அப்போ அதனுடைய ஃபாயில் தஅஸிமுடைய ஃபாயில் வந்து வாவ் அன்தும் அப்படிங்கிறது. உக்தத்த மஃபூல் அது முதாஃபா இருக்குது, நிக்காஹ் முதாஃப் இலைஹா இருக்குது. ஹத்தா ஹர்ஃபு காயா யபுலுக என்பது ஹர்ஃப் என்ற அடிப்படையில் அதுக்கு அடுத்து உள்ளது மஹல்லில் ஜர்ன்னு சொல்லுவோம், அது மன்சூபாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் யபுலுக அடையும் வரை. அல் கிதாபு யபுலுகுடைய ஃபாயில் அல் கிதாபு. ஓகேங்களா, அஜலஹு அதனுடைய மஃபூல். யபுலுகுடைய ஃபாயில் அல் கிதாபு, அதனுடைய மஃபூல் அஜலஹு. அதனுடைய தவணையை அந்த 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 அவர் தவணையை அந்த பத்திரம் அடையும் வரை நீங்கள் பேசிவிடாதீர்கள், திருமணத்தை உறுதிப்படுத்திடாதீங்க. ஓகேங்களா. இப்போ இந்த ஜும்லா இதெல்லாம் சேர்த்து ஃபி மஹல் ஜர்ன்னு சொல்லுவாங்க. ஹத்தா எனக்கூடிய ஸர்ஃபுக்கு பிறகு இதெல்லாம் மஜ்ரூர் இடத்துல இருக்குது. மஜ்ரூர் இடத்துல இந்த ஜும்லா ஃபைலியாகவே இருக்குது. எவ்வளவு மன்சூபான ஃபைல், இது அதனுடைய ஃபாயில், இது அதனுடைய மஃபூல் முதாஃபில் இருக்குது. அடுத்து ஃபுல்லாக ஈஸி தான். வாயிலமு அறிந்து கொள்ளுங்கள். அலிமை அலமுடைய அம்ரு வாயிலமு அறிந்து கொள்ளுங்கள். வாவ் அதனுடைய ஃபாயில் அன்சுமாக புரிஞ்சுக்கலாம். அதனுடைய ஃபாயில் சொன்னோமா அன்னல்லாஹ் யஅலமு மா ஃபி அன்ஃபுசிக்கும்ங்கிறது அதனுடைய முழு மஃபூல், வாயிலமுடைய மஃபூல். சரி, மஃபூலை பிரித்து சொல்லுப்பா. அன்ன ஹர்ஃப் நாசிக் நசப் செய்யக்கூடாது. அல்லாஹ் அதனுடைய இஸ்ம், யஅலமு அதனுடைய ஹபர் ஜும்லா ஃபைலியாவாக இருக்குது. யஅலமுடைய ஃபாயில் ஹுவன் உள்ள மறைஞ்சிருக்கு. அதனுடைய மஃபூல் மா ஃபி அன்ஃபுசிக்கும் என்பது அதனுடைய மஃபூல். மா மௌசூலா ஃபி அன்ஃபுசிக்கும் மா தக்கூனு ஃபி அன்ஃபுசிங்கிற மாதிரி. அப்போ மா மௌசூலா சிலா எங்கன்னு கேட்டால் தக்கூனுங்கிற ஒரு ஃபேல் இருக்கிற மாதிரி இருக்கிறதோ. மா என்ன தக்கூனு ஃபி அன்ஃபுசிக்கும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதோ. அப்போ அந்த சிலத்துல் மௌசூல் போக்கப்பட்டுருச்சு. ஃபி அன்ஃபுசிக்கும் போக்கப்பட்ட அந்த மௌசூலுடைய சிலாவுடைய தொடர்புடைய ஜார் மஜ்ரூர் என்பதே முதாஃபில் இருக்குது. ஃபஹதரு அடுத்த ஜும்லா, அடுத்த கட்டளை. வாயிலமு அறிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ஃபஹதரு மேலும் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். ஹதிரா யஹதருனுடைய அம்ர் யஹதர் ஃபஹதரு கவனமாக இருந்து கொள்ளுங்கள், எச்சரியாக இருந்து கொள்ளுங்கள், அஞ்சு கொள்ளுங்கள் என்று அர்த்தம். அதனுடைய ஃபாயிலும் வாவ் தான் அன்தும்னு சொல்லுவோம். ஹூ என்பது அதனுடைய மஃபூல். அடுத்து வாயிலமு அறிந்து கொள்ளுங்கள், அதனுடைய வாவ் தான் அதனுடைய ஃபாயில் அன்தும் என்று புரிஞ்சுக்கிறோம். அன்னல்லாஹ் கஃபூருன் ஹலீம் என்பது அதனுடைய மஃபூல். பிரித்து சொல்லுப்பா. அன்ன ஹர்ஃப் நாசிக், அல்லாஹ் அதனுடைய இஸ்ம், கஃபூருன் ஹலீம் அதனுடைய ஹபர். வெரி சிம்பிள். அன்னுடைய இஸ்ம் மன்சூபாக இருக்குது, அன்னுடைய ஹபர் மர்ஃபுவாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அடிப்படையில் 37D நிறைவடைந்தது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.